Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu News analysis for the date 25th August 2021. Let's go into the analysis. The first news for the day is Union Minister arrested in Maharashtra for remark on CM. So Maharashtra Chief Minister Uddhav Thackeray வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஃப்ரீடம் அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஸ்பீச் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் இயரை வந்து தப்பா சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா வந்து அவர் அபியூசிவா வந்து பேசியிருக்காரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிராவை. ஸோ அதனால யூனியன் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் ஒன் இஸ் தி தமிழ்நாடு கெட்ஸ் 6 more corporations. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் வந்து 6 கார்பரேஷன் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து வரப்போகுது தமிழ்நாட்டில். அதுதான் இதுல சொல்றாங்க. என்னென்ன கார்பரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா தாம்பரம், காஞ்சிபுரம், கும்பகோணம், கரூர், கடலூர் அண்ட் சிவகாசி. ஸோ இதுதான் வந்து 6 new corporations. Next is the Tamil Nadu launches 100 crore urban employment scheme. அதாவது ஒரு லாஸ்ட் வீக் வந்து RBI கவர்னர் வந்து சொல்லியிருந்தாரு, பேண்டமிக் டைம்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா they were migrating towards rural areas from the urban areas. ஸோ எதனால அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு, லைவ்லிஹுட் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. ஆனால் அர்பன் ஏரியாஸ்ல அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை. அதனாலதான் வந்து அர்பன் பீப்புள் வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆகி போறாங்க. அர்பன் ஏரியாஸ்லயும் நிறைய இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன் ஆஃப் திஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நேற்று 100 crore அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இதோட அப்ஜெக்டிவ் வந்து எதுக்குன்னு பார்த்தா டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் டு தி அர்பன் புவர் who had lost their jobs because of the COVID-19 pandemic as recommended by the committee headed by the RBI Governor C. Rangarajan. ஸோ RBI கவர்னர் சொன்ன மாதிரியே அர்பன் ஏரியாஸ்லயும் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும். ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னா MG நரேகா அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இருக்கு. ஸோ அர்பன் ஏரியாவில் இருக்க பூவருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டோட ஏமாவே இருந்தது. Under the schemes, workers will be used for activities. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டீசில்ட்டிங் ஆஃப் வாட்டர் பாடிஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் பார்க்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி லைவ்லிஹுட்டை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இஸ் த nominations for ராஜ்யசபா bypoll to be filed before August 31st. ஸோ தமிழ்நாடுல இருந்து ராஜ்யசபாக்கு 3 சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு. ஸோ அதோட பைபால் அதோட நாமினேஷன் வந்து தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 31st முன்னாடி வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்டா இன்டைரக்டான்னு கேட்டால் இட் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ இட் இஸ் டைரக்ட் எலெக்ஷன்ஸ். லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலரா 5 years ஒன்ஸ் நடக்கும். ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் வந்து இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ எப்பெல்லாம் வேகன்சி ஏற்படுதோ அப்போ வந்து ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் வந்து அந்த ஸ்டேட்ஸ்ல வந்து நடத்துவாங்க. ஸோ இது வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ இந்த ஒரு மெத்தட் தான் வந்து இந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ராஜ்யசபால இருக்க மெம்பர்ஸோட டேர்ம் பாத்தீங்கன்னா 6 years. ஸோ எவ்ரி 2 years வந்து 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆவாங்க ராஜ்யசபால. ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி. இட் cannot be dissolved as like that of the லோக்சபா. ஸோ இது வந்து இதுல ஒன் ஆஃப் த important point. Next is the Indian Council of Historical Research recommendation touches a raw nerve in Kerala. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்திருப்போம் மூப்லா ரிபெலியன் ஆர் மலபார் ரிபெலியன் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்திருப்போம். 1921ல வந்து நடந்தது. ஸோ அது வந்து என்ன சொன்னாங்க அந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னா ஸோ அது வந்து பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வந்து வராது. பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா போராடணும்னு சொல்ல முடியாது. அது வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வராது. ஸோ அதுல இருக்கிற நேம்ஸ் எல்லாத்தையுமே அதுல வந்து ஃபைட் பண்ண நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து எடுத்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து நிறைய ஹேட்ரெட். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பண்ணது நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து கேரளா சைட்ல இருந்து நிறைய வந்திருக்கு. ஸோ மோப்லா ரிபெலியன் என்னங்கிறது நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம். என்னது அப்படின்னா கேரளால மலபார் ரீஜன்ல ஹிந்து லேண்ட்லார்ட்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க முஸ்லிம் எஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் முஸ்லிம்ஸ் வந்து டெனன்ஸா வந்து இருந்தாங்க அந்த ஏரியால. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணாங்க இவங்க வந்து சப்ரஸ் பண்ணாங்க இப்படி வேணும்னு சொல்லலாம். ஸோ சப்ரஸ் பண்ணாங்க. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து மலபார் ஏரியா வந்து கேப்சர் பண்ணாரு. ஸோ அப்ப வந்து இந்து லேண்ட்லார்ட்ஸ் எல்லாருமே வந்து நெய்பரிங் ஏரியாஸ்க்கு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஸோ அப்போ ஹைதர் அலி என்ன பண்ணாருன்னா அந்த முஸ்லிம் டெனன்ஸ்க்கே வந்து ஓனர்ஷிப்பை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ ஹைதர் அலி இறந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் இந்து லேண்ட்லார்ட்ஸ் வராங்க. இந்து லேண்ட்லார்ட்ஸ் வந்து திருப்பியும் வந்து அவங்களோட சப்ரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க முஸ்லிம்ஸ் மேல. ஸோ அப்பதான் வந்து முஸ்லிம்ஸ் வந்து தே ரைஸ் இன் ரிவோல்ட் அகைன்ஸ்ட் தெம். ஸோ ஹிந்துஸ் வந்து என்ன பண்றாங்க பிரிட்டிஷ் கூட சேர்ந்துடுறாங்க. பிரிட்டிஷ் கூட சேர்ந்துட்டு தே ஆர் ஃபைட்டிங் வித் த முஸ்லிம்ஸ். ஸோ முஸ்லிம்ஸ் அந்த டைம்ல வந்து நிறைய ஹிந்து
ஹிந்துஸ், பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் நிறைய பேர்த்த வந்து என்ன பண்ணிடுறாங்க, கொண்டாடுறாங்க, கில் பண்ணிடுறாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரிட்டிஷர்ஸ் சப்ரஷனுக்கு வந்து அகைன்ஸ்டா வராது, ஃப்ரீடம் ஃபைட்டிங்ல வந்து இது வராது இவங்களோட நேம்ஸ் எல்லாமே, அதனால இது வந்து ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க ஃபைனலானா, அந்த என்டையர் முஸ்லிம்ஸே வந்து கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணாங்க, அந்த என்டையர் டெனன்ஸையும் கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் கூட வேகான் ட்ராஜடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வேகான்ல நிறைய டெனன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி இதுல ஏத்தி போத்தனூர் ஜெயில் இருக்கு கோயம்புத்தூர்ல, ஸோ அங்க வந்து கொண்டு போனாங்க. ஸோ அப்ப வந்து நிறைய பேர் வந்து மூச்சு விட முடியாம சஃபகேஷனால நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ அதான் வந்து வேகான் ட்ராஜடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மோப்லா ரிபல்லியன் இதை சுத்திதான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து நம்மளோட கேரளாவை சேர்ந்த பீப்புள், சம் ஆஃப் த பீப்புள் வந்து அப்போஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி அக்லி ஃபேஸ் ஆஃப் கிரைம் ஃபைட்டிங் மூவ். இது எது பத்தி அப்படின்னா, நேஷனல் ஆட்டோமேட்டட் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம். ஸோ இதை பத்தி தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல், நேஷனல் ஆட்டோமேட்டட் ஃபேஷியல் ரெகக்னிஷன். இதை பத்தி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல். இதை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த நேஷனல் ஆட்டோமேட்டட் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் ஃபர்தரா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எஸ்பெஷலி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிரிமினல்ஸ் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு இது வந்து ஒரு குயிக் அண்ட் டைம்லி மேனர்ல வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நேஷனல் லெவல்ல இருக்க ஒரு சர்ச் பிளாட்ஃபார்ம். எதுக்காக அப்படின்னா, நம்மளோட பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, எஸ்பெஷலி கிரிமினல்ஸ் எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்படின்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கிறது. அதுதான் வந்து இந்த ஒரு சிஸ்டத்தோட ஜாபே. பட் இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு டெஃபினிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்காது, அதாவது 100% ரிசல்ட் இதுல கிடைக்காது, ஒரு 70% தான் வந்து அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் எரர்ஸ் அண்ட் பயாசஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தப்பான ரிசல்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா ராங்ஃபுல் அரெஸ்ட், தப்பான ஒருத்தரை அரெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, இப்போ ஒரு கிரிமினல் ஒரு மர்டர் பண்ணிட்டாங்க, அவரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு மாறு வேஷத்துல இருக்காரு, ஒருவேளை அவர் பிளாஸ்டிக் சர்ஜரியா பண்ணிருக்கலாம், இல்ல மேக்கப் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் மூலமா அவரை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, அதை எப்படி ரெகனைஸ் பண்ணும் அப்படின்னா, ஒருத்தவங்களோட ஜா போன்ஸ், லிப்ஸோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு வந்து அனலைஸ் பண்ணுது. ஸோ அதனால நம்ம வெளியே எந்த ஒரு மேக்கப் பண்ணியிருந்தாலும் சரி, அதை வந்து ஈஸியா வந்து அந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் வந்து நம்மள கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாலும் சரி, அந்த தப்பான அரெஸ்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பிளேம் வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் தி ரைட் டு பிரைவசி. ஸோ ரைட் டு பிரைவசி வந்து அஃபெக்ட் ஆகுது இதனால. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நம்மளோட ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. பிகாஸ் நம்மளோட ஃபேஷியல் பயோமெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து அதுல கேட்கறதுனால. ஸோ அதனால ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் த டெஸ்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இதை பத்தி என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரூசிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னது இன்ட்ரூசிவ் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்சனை ஆல் த டைம் வந்து ட்ராக் பண்றது தான் வந்து என்னது இன்ட்ரூசிவ் டெக்னாலஜி. அதை நம்ம வந்து ஃப்ரீயாவே இருக்க முடியாது. பிகாஸ் எந்த டைமும் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்சைன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் இது வந்து இன்ட்ரூசிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லயும் அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. ரைட் டு பிரைவசி அப்படிங்கறத எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணலன்னா, டைரக்டா மென்ஷன் பண்ணல, இன்டைரக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நேரத்துலதான் நம்ம ஒரு கேஸை பத்தி வந்து பார்க்கணும். ரொம்ப ஒரு ஃபேமஸான கேஸ் புட்டஸ்வாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2017 நடந்தது. ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது ஒரு ப்ரீஷியஸான ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது ஒரு ப்ரீஷியஸான ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 3 ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது எந்தெந்த 3 ரெக்குவயர்மெண்ட்ஸ், அந்த 3 ரெக்குவயர்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டுமே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பேக்கப்பா ஒரு லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அந்த மாதிரியான ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், அந்த மாதிரி பேக்கிங்க்கு ஒரு சப்போர்ட்டுக்கு டெஃபினட்டா ஒரு லா வந்து இருக்கணும். பிகாஸ் சப்போஸ் வந்து அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா, இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன, அது ரிலேட்டட்
என்ன என்ன பெனாலிட்டி இருக்கு அது எல்லாமே வந்து அந்த லா வந்து டீல் பண்ணும். ஸோ டெஃபினட்டா ஒரு லீகல் பேக்கிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு நீட் வேணும். நீட் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரியான டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தி, இப்போ ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இல்லை மெஷர் கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும். ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும் அப்படின்னா அது எந்த அப்ஜெக்டிவ்காக யூஸ் பண்றோமோ அந்த பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணணும். மிஸ்யூஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு ரேஷனாலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனல் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இதுல வந்து ஒரு 3 பாயிண்ட்ல 3 ரெக்குவயர்மெண்ட்ல 2 ரெக்குவயர்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஃபெயில் ஆயிடுச்சு. 3வது ரெக்குவயர்மெண்ட்லயும் கிட்டத்தட்ட ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, கண்டிப்பா ஒரு லா பேக்கிங் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி இந்தியால எதுவுமே கிடையாது. ஐடி ஆக்ட் இருக்கு, பட் இந்த மாதிரி இந்த பிரைவசி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் அது டீல் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் கிடையாது. அண்ட் தேர் இஸ் அ நீட், அதுதான் வந்து செகண்ட் ரெக்குவயர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்தியால நீட் இருக்கு. பிகாஸ் கிரைம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் மாடர்ன் டேஸ்ல வந்து எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல டெஃபினட்டா இது வந்து ஒரு கரெக்டான விஷயம் தான் அப்படின்ட்டு செகண்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தேர்ட் கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ரேஷனல் யூஸுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். பட் இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து அதனால ஏற்படுற ஹார்ம் தான் வந்து அதிகமாகுமே தவிர பாசிட்டிவிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பேரால வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இஸ் த இம்பாக்ட் ஆன் த ரைட்ஸ். ஸோ இது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் லா கிடையாது, ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிரைவசி ரிலேட்டட் ரெகக்னிஷன் டெக்னாலஜிலாம் வந்து கொண்டு வந்தோம்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வராம எப்படி வந்து நம்மளுக்கு தெரியும் யார் மேல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எந்த இடத்துலலாம் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமே வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணா டெஃபினட்டா ஹார்ம் தான் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வித் எரர் அண்ட் பயஸ். ஸோ பயஸ்னஸ், எரர்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமாச்சுன்னா ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கேசஸ் அப்படின்னாவே நிறைய இந்த ஸ்லம் ஏரியாஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்றது இல்ல வந்து அவங்க மேல வந்து தப்ப தூக்கி போட்டுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துட்டு இருந்தது. பட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சின்ஸ் அக்யூரசி வந்து 100% இல்ல அப்படிங்கறதுனால இன்னும் அந்த அண்டர் ரெப்ரசன்டட் பீப்புள் எல்லாமே வந்து இன்னமும் அதிகமா வந்து அஃபெக்ட் ஆவாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா EU வந்து அதாவது யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷனுக்கே வந்து பேன் பண்ணிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து தே ஹேவ் அ லா ஃபேஷியல் ரெகக்னிஷன் அண்ட் பயோமெட்ரிக் டெக்னாலஜி மொரட்டோரியம் ஆக்ட் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஐடி ஆக்ட் 2000 இருக்கு, அதே மாதிரி பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் 2019 வந்து இட் இஸ் அண்டர் தி ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அதிகமான பவர் வந்து கொடுக்குறாங்க, அன்செக்ட் பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஈவன் தோ ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து இப்ப இருக்க மாடர்ன் டே ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து தேவை இந்தியாவில் அப்படின்னாலும் ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாம, ஒரு ப்ராப்பர் லா இல்லாம, ஒரு ப்ராப்பர் அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா இது வந்து மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த ஒரு ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. So let's go into the next one. So climate change a catalyst for Arctic cooperation. So அதாவது பாத்தீங்கன்னா ஆர்டிக் சர்க்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னால குளோபல் வார்மிங்னால வந்து ஐஸ் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா வந்து அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிறதுக்கான வார்னிங் தான் வந்து இந்த ஒரு ஆர்டிக்கல். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அண்ட் ரஷ்யா அவங்க 2 பேத்துக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஆர்டிக் சர்க்கிளையுமே வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ல மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அங்க இருக்க மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது இல்லாம யூரோப்ல இருக்க ஒரு சில பேரும் வந்து இந்த நாட்டோட வந்து மெம்பரா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதனால பாதிக்கப்படுறது வந்து ஆர்டிக் சர்க்கிள் அந்த ரீஜன் தான் வந்து அதிகமா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆர்டிக் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பேரால கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கண்டிப்பா வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து அதிகமா இருக்கு. நிறைய தடவை வந்து வேக்கப் கால்ஸ் கொடுத்துட்டாங்க, கிளைமேட் சேஞ்ச் வந்து பாருங்க, அதுக்காக ஏதாவது ஒரு மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ் எடுங்க அப்படின்ட்டு. ஸோ 2021 சம்மர்ல பார்த்தோம்னா அது வந்து இட் இஸ் ரெக்கார்டட் இன் ஹிஸ்டரி பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிவாஸ்டேட்டிங் சீசன்ஸ் ஆஃப் அவர் டைம்ஸ். ஏன் அப்படின்னா ஹீட்னாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு,
ஃப்ளட்னாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு, ரெயின்ஃபால்னாலும் எக்ஸ்ட்ரீம். எல்லாமே வந்து நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் தான் வந்து 2021 எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் எவர் ஜியோ பாலிட்டிக்ஸ் இட் மேபி, ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் என்ன ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் இருந்தாலும் என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் தான் வந்து ஒரு அப்சல்யூட் ப்ரியாரிட்டியா இருக்கணும் ஃபார் ஆல் தி பிளேயர்ஸ் இன் தி ஆர்டிக் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வேர்ல்டு கிளைமேட் அண்ட் செக்யூரிட்டி ரிப்போர்ட் 2020 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிக் சர்க்கிள் வந்து இட் இஸ் கெட்டிங் வார்மிங், ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகுது, ட்வைஸ் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் தி ரெஸ்ட் ஆஃப் த பிளானட். ரெஸ்ட் ஆஃப் த பிளானட்டை கம்பேர் பண்ணும்போது ஆர்டிக் தான் வந்து ட்வைஸ் த டைம்ஸ் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வித் கன்சிக்யூட்டிவ் ரெக்கார்ட் பிரேக்கிங் வார்ம் இயர்ஸ் 2014 இருந்து ஸ்டார்ட் பண்ணா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வந்து அந்த வார்ம் இயர்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர் ஷுட் பி கன்சர்டட் எஃபர்ட்ஸ். எதுக்கு அப்படின்னா டு மினிமைஸ் த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் தி ஃப்ரெஜைல் ஆர்டிக் எக்கோசிஸ்டம். ஸோ எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக அப்படின்னா ஆர்டிக் எக்கோசிஸ்டம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் விசஸ் ஸ்ட்ராட்டஜிக். ஸோ இந்த ஐஸ் மெல்ட் ஆகுறது, இந்த என்விரான்மெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எல்லாமே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இந்த ரீஜன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம சைனா எடுத்துக்கலாம். சைனா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களே தன்னைத்தானாலே வந்து ஒரு ஆர்டிக் நியர் ஆர்டிக் ஸ்டேட் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து இப்போ யூரோப் கூட வந்து கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து சைனா. ஸோ யூரோப்போட கான்டாக்ட் இருக்கணும்னா வந்து தே ஹேவ் டு இப்படிதான் வந்து சுத்தி வரணும், இந்தியாவெல்லாம் சுத்தி வரணும். இந்த இடத்துல மலாக்கா ஸ்ட்ரெயிட் இருக்கும், இந்தோனேஷியா, இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்தோனேஷியா இருக்கும், அங்கே மலாக்கா ஸ்ட்ரெயிட் இருக்கும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவோம், யூரோப்பை வந்து என்டர் பண்ணணும். பட் இப்போ என்ன பண்ணிடுறாங்க, அவங்க டைரக்டா வந்து நார்தர்ன் ரூட் வழியா போயிடறாங்க. ஆர்டிக் சர்க்கிள் போய் தே ஆர் கமிங் இன் கான்டாக்ட் வித் யூரோப். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இங்க வந்து அந்த கான்டாக்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸோட கான்டாக்ட் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் தாண்டி பார்ட்டிசிபேட்டிங் நேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி கன்சர்னா இருக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி ஆர்டிக் சர்க்கிள்ல வந்து ஐஸ் மெல்ட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா அதோட இம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமனிட்டியை தான் வந்து ஃபியூச்சர்ல பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எடுக்காம லாங் டேர்ம் மெஷர்ஸ் வந்து எடுங்க. ஸோ தட் வி கேன் ப்ரொடெக்ட் அவர் பிளானட் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி மோடி புட்டின் டிஸ்கஸ் கிரைசிஸ் இன் தி ஆப்கானிஸ்தான். ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டரும் ரஷ்யாவோட பிரைம் மினிஸ்டரும் வந்து ரஷ்யாவோட பிரசிடென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற கிரைசிஸ் பத்தி வந்து தேவர் டாக்கிங் ஃபார் நியர்லி ஒரு 45 மினிட்ஸ் மாதிரி நேற்று பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பிரிக்ஸ் நேஷன்ஸ் ஓட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை பத்தி வந்து பேசியிருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் பத்தி நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து அக்ரோனம் ஃபார் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 5 கண்ட்ரி சேர்ந்ததுதான் வந்து பிரிக் ஆர்கனைசேஷன். ஸோ இதோட சேர்மன்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட்டரி பேசிஸ்ல வரும். ஸோ எப்படின்னா இந்த அக்ரோனம் படியே தான், ஒரு வருஷம் பிரேசில்னா நெக்ஸ்ட் இயர் ரஷ்யா, நெக்ஸ்ட் இயர் இந்தியா, அதுக்கு அடுத்த வருஷம் சைனா, அதுக்கு அடுத்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து ரொட்டேஷனல் பேசிஸ்ல தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் இருக்குல்லையா, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பெட்டர் கோஆர்டினேஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ தட் ஃபியூச்சர்ல ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு குரூப்பிங்கோட அப்ஜெக்டிவாகவே இருந்தது. ஸோ ஒவ்வொரு பிரிக்ஸ் நேஷன்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா மித்த பிரிக்ஸ் நேஷன்ஸ், இப்போ பிரேசில் எடுத்துட்டா மித்த பிரிக்ஸ் நேஷன்ஸ் அந்த மித்த கண்ட்ரீஸோட க்ரோத், டெவலப்மெண்ட், பாவர்ட்டி இது எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 40% ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் அண்ட் 30% ஆஃப் ஜிடிபி. ஸோ வேர்ல்டே இது கான்ட்ரிபியூட் 30% ஆஃப் ஜிடிபி வந்து இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ்ல மட்டும் இருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் யூ ஹேவ் டு நோ அபவுட் தி பிரிக்ஸ் நேஷன்ஸ். அண்ட் அனதர் திங் இஸ் இந்த 4th பிரிக்ஸ் சமிட் அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்கை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. NDBன்னு சொல்லுவாங்க, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், which is headquartered in Shanghai, China. அங்கதான் வந்து ஹெட்குவார்டர் ஆயிருக்கு. So that's all you have to know about the BRICS. Next one is the economic criterion not sole basis for the creamy layer. அதாவது ஹரியானா கவர்மெண்ட் வந்து ஒரு லா பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லால வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது என்ன லான்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னலா அப்படின்னா ஹரியானா பேக்வர்ட் கிளாஸஸ் ரிசர்வேஷன் இன் சர்வீசஸ் அண்ட் அட்மிஷன் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் 2016. ஸோ அதுல பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு எக்கனாமி லெவல் பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து கிரீமி லேயர் வந்து என்ன பண்றாங்க, டெசிக்னேட் பண்றாங்க. ஸோ 6 lakhs தான் வந்து அங்க ஹரியானால வந்து எக்கனாமிக் கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுவாங்க, கிரீமி லேயருக்குள்ள வந்துருவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. இல்ல இது தப்பு,
எக்கனாமி மட்டும் ஒரு சோல் கிரைட்டீரியாவா வந்து இருக்க முடியாது கிரீமி லேயரை சூஸ் பண்றதுக்கு. அவங்க சொசைட்டில என்ன எப்படி இருக்காங்க, சொசைட்டில பேக்வர்டா இருக்கிறாங்களா, அதுவும் அதை பொறுத்தும் தான் வந்து என்ன பண்ணணும், கிரீமி லேயரை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து 1992 இந்திரா ஸ்வானை வேர்டிக்ட் அப்படின்னு நடந்தது 1992. ஸோ அதுலதான் வந்து சொன்னாங்க. ஸோ நம்ம எக்கனாமி பேஸ் பண்ணி மட்டும் என்ன பண்ணக்கூடாது, பேக்வர்ட் அதாவது கிரீமி லேயரை வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ in spite of section 5(2) of the 2016 act making it mandatory for the identification and exclusion of creamy layer to be on the basis of social, economic and other related factors, the state of Haryana sought to determine creamy layer from the backward classes solely on the basis of economic criteria. So economic criteria பேஸ் பண்ணி மட்டும் தான் அவங்க என்ன பண்ணாங்க, creamy layer வந்து செலக்ட் பண்ணாங்க ஹரியானா. So Supreme Court என்ன பண்ணாங்க, held that the Haryana's notification has violated the law declared in the Indira Swaney judgment by identifying the creamy layer only on the basis of the income. ஸோ இன்கம் பேசிஸ் பண்ணி மட்டும் வந்து கிரீமி லேயரை சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் சோல் கிரைட்டீரியா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி S-400 ஏர் டிஃபென்ஸ் டீல் ஆன் ட்ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த S-400 மிசைல் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறோம், இந்தியா தான் வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா ரஷ்யாட்ட இருந்து தான் வந்து நம்ம இந்த S-400 மிசைல் சிஸ்டம் வந்து வாங்குறோம். ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து யூஎஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுதான். ஸோ இது வந்து என்ன பண்ணும், இந்த S-400 மிசைல், பட் இந்த டாடோட இது வந்து இந்த S-400 வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த S-400 வேலை என்ன அப்படின்னா, ஏரியல் வெஹிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, ஏரியல் டார்கெட்ஸ், அதாவது ஏரியல்லாம் வந்து அபவ் நம்ம ஸ்கைல இருக்கிறது. ஸோ அங்க பறக்கிற அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ் UAVன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்க மிசைல்ஸ், அதாவது பாலிஸ்டிக் க்ரூஸ் மிசைல்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து டார்கெட் பண்ணி கரெக்டான இடத்துல டார்கெட் பண்ணி இட் வில் டெஸ்ட்ராய். மற்ற கண்ட்ரீஸோடது வந்து ஏதாவது மிசைல்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அது எங்க இருக்கு அப்படிங்கறது கரெக்டாக டார்கெட் பண்ணி இட் வில் டெஸ்ட்ராய். ஸோ அதுதான் வந்து என்னன்னா S-400 மிசைல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல 100 ஏரியல் டார்கெட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ 100 மிசைல் வந்ததுன்னா 100 வந்து கரெக்டா என்ன பண்ண முடியும், அதனால ட்ராக் பண்ண முடியும். அண்ட் சைமல்டேனியஸா 6 மிசைல்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதனால வந்து டெமாலிஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ 100 டார்கெட் பண்ணி 6 வந்து டெமாலிஷ் பண்ண முடியும் S-400 மிசைல்ஸ். ஸோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது ரஷ்யால இருந்து வந்திருக்கு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ். இது வந்து ஏரியல் டார்கெட்ஸ், அதாவது UAVs மிசைல்ஸ் அதெல்லாத்தையும் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இதுல 100 ஏரியல் டார்கெட்ஸ் 100 ஏரியல் டார்கெட்ஸ் பண்ண முடியும். ஆனால் 6 மிசைல் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், டெமாலிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி இன் இந்தியா ஃபர்ஸ்ட் ஆர்மி ரிசீவ்ஸ் ஹேண்ட் கிரீனேட்ஸ் ஃப்ரம் தி பிரைவேட் செக்டார். ஸோ இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பிரைவேட் செக்டார் டு தி ஆர்மி. பிரைவேட் செக்டார் வந்து யாரு அப்படின்னா நாக்பூர் பேஸ்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட். அவங்க வந்து நம்மளோட இந்தியன் ஆர்மிக்கு மல்டி மோட் ஹேண்ட் கிரீனேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம மல்டி மோட் கிரீன் கிரேனைட்ஸ் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். லைக் நீங்க இதை பத்தி இந்த மல்டி மோட் ஹேண்ட் கிரீனேட்ஸ்லாம் வந்து நீங்க நிறைய சினிமால பாத்திருப்பீங்க. ஆர்மி மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னா லைக் அந்த குண்டு மாதிரி போடுவாங்க, இந்த ஒரு மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும், ஒரு குண்டு மாதிரி வந்து இந்த இடத்துல போடுவாங்க. அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா மல்டி மோட் ஹேண்ட் கிரீனேட்ஸ் இருக்க சொல்றாங்க. ஸோ இது வந்து முன்னாடி நம்ம ஒரு ஹேண்ட் கிரீனேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இது வருது. ஸோ வேர்ல்டு வார் டூல மில்ஸ் பாம் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட் கிரீனேட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஒன் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வந்து இருக்கும். நீங்க ஜஸ்ட் இமேஜஸ் போட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸோ இட் கேன் பி 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்னு டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு அஃபென்சிவ் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அஃபென்சிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அது அந்த கிரீனேட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஃப்ராக்மெண்ட் ஆகாது. இட் டு நாட் கெட் ஃப்ராக்மெண்டட், அதாவது செதறாது. பட் அந்த ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து they will get deeply harmed. பட் adversary-னா வந்து ஆப்போசிட் பார்ட்டி, adversary will get harmed or வந்து அப்படியே ஸ்டன் ஆயிடுவாங்க. அந்த ஒரு பாம், அது பாம்புன்னு கூட பாம்புன்னு நான் சொல்றேன், கிரீனேட் வந்து நம்ம தூக்கி எறியும் போது அவங்க மேல. அண்ட் இதே வந்து ஒரு டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு செதறி ஃப்ராக்மெண்ட் ஆயிரும். அண்ட் அந்த அது எந்த ஏரியா அளவுக்கு வந்து இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா 10 மீட்டர் ரேடியஸ் அளவுக்கு இதோட எஃபெக்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா மல்டி மோட் ஹேண்ட் கிரீனேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேர்ல்டு வார்
டூல இருந்த அந்த மில்ஸ் பாம் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த கிரீனேட் வந்து வந்திருக்கு. இது டிஃபென்சிவ் அஃபென்சிவ் பர்பஸ்க்காக ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அஃபென்சிவ் பர்பஸ் அப்ப இது வந்து ஃப்ராக்மெண்டட் ஆகாது, ஜஸ்ட் வந்து அட்வர்சரியை வந்து இப்படி ஸ்டன் பண்ண வைக்கும், அப்படி இல்லைன்னா வந்து இட் வில் டீப்லி ஹார்ம் தி அட்வர்சரி. இதே வந்து டிஃபென்சிவ் பர்பஸ்க்காகனா சுத்தி 10 மீட்டருக்கு வந்து என்ன ஆகும், அங்க இருக்க பீப்புள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப டீப்பா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மல்டி மோட் ஹேண்ட் கிரீனேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் தி பாகிஸ்தான் டெஸ்ட் இண்டிஜினியஸ் ராக்கெட் சிஸ்டம். ஸோ இந்த ராக்கெட் சிஸ்டம்ல இருந்து நிறைய மிசைல்ஸ் அதெல்லாமே வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான்லேயே தயாரிச்ச ஒரு ராக்கெட் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து ஃபட்டா-1. ஸோ ஃபட்டா-1 வந்து பாகிஸ்தான் பேஸ்ட் ராக்கெட் சிஸ்டம். நெக்ஸ்ட் இஸ் த chip shortage transient likely to be resolved by 2022. ஸோ இப்போ வந்து அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக வந்து இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு, எஸ்பெஷலி அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட் வருது இல்லையா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில், ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பிகாஸ் இப்போ நம்ம ஒரு காரே எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 40% ஆஃப் த காஸ்ட், இப்போ நம்ம காருக்கு ஒரு 1 lakh செலவு பண்ணுறோம்னா அதில் 40% வந்து எதுக்காக அப்படின்னா அங்க இருக்கிறதுல இருக்க எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்காக மட்டுமே வந்து நம்ம 40% செலவு பண்றோம். ஸோ அதுக்கு கண்டிப்பா செமிகண்டக்டர் சிப் வந்து தேவைப்படுது. அண்ட் அதோட ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால இந்த கார் மேனுஃபேக்சரிங்கும் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் ஸ்டாக்னண்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டக்டர் பார்த்தீங்கன்னா இட் வில் கண்டக்ட் தி எலக்ட்ரிக் கரண்ட். செமிகண்டக்டர்னா கண்டக்டரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இட் வில் கம்மியாக தான் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். இன்சுலேட்டர் வந்து சுத்தமாக எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஸோ இந்த செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலிகான் அண்ட் ஜெர்மானியம், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த செமிகண்டக்டர் சிப் அப்படிங்கிறது இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த வயரிங் காம்பனன்ட்ஸ் இருக்கும், டிரான்சிஸ்டர்ஸ், இது எல்லாமே வந்து அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ல இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 40% ஆஃப் த காஸ்ட் வந்து இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் இதுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல இந்த செமிகண்டக்டர் சிப் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால என்டையர் அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டவுனா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சீக்கிரமா இந்த ஒரு விஷயம் வந்து ரிசால்வ் பண்ணிடலாம் பை 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ் அனாலிசிஸ். தேங்க்யூ.